திராவிட பொங்கல், திராவிட கிறிஸ்மஸ், திராவிட ரம்ஜான். இனிமேல் எல்லா பண்டிகை முன்னாடியும் திராவிடத்தை சேர்த்துக்கலாம். கிறிஸ்தவர்களே, முஸ்லீம் அவர்களே, நீங்களாம் இதெல்லாம் ஏற்றுப்பீங்க தானே? பரவாயில்ல, திராவிடம் தானே உங்களையெல்லாம் தூக்கி பிடிக்குது. பொங்கல் அது தமிழர்களுடைய அடையாளம், கலாச்சாரம், தமிழர்களுக்கான ஒரு உரிமைன்னு சொல்கிறத விட தமிழர் பண்பாடு, அது தமிழருடைய திருநாள். தை பொங்கல் தமிழர் திருநாள், பொங்கல் தமிழர் பொங்கல். அதை விட்டுட்டு இதுக்கடையில் திராவிடம் எங்கேருந்து வருது? பிக் பாஸ் முன்னாடி போகிற முட்டுக்கட்டைங்களும், பராசக்தி முன்னாடி, ஜனநாயகன் முன்னாடி போகிற முட்டுக்கட்டைங்களும் இதை கொஞ்சம் பாருங்கள். தமிழராக ஒன்றிணைங்க. கொஞ்சமாவது சோறு தானே தின்றீங்க, அதில் உப்பு தானே போட்டு சாப்பிட்றீங்க. எவனோ எங்கேருந்தா வந்து திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்கிறான், அவங்க பின்னாடி போயிட்டு அத்தனை பானையை வச்சு நீங்களும் அங்கேவே பொங்க போட்டுறீங்களே. ஒரு 100-200 ரூபாய்க்காக உங்களுடைய சுயத்தை வித்துட்டு இருக்கிறீங்களே. இது நம்மளுடைய பண்பாடு. தமிழர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். உலகத்துக்கே முதன்மையான மொழி தமிழ், முதன்மையாக இருந்தவர் தமிழர்கள். நீங்கள் எப்படி முட்டாளா போய் திராவிடத்தை கால் நக்கு